ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் சுதந்திர போராட்ட வீராங்கனையும் பாடகியுமான KP சுந்தராம்பாள் சிலை திறப்பு. காணொலி காட்சி மூலம் சிலையை திறந்து வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். சென்னை கொளத்தூர் தொகுதியில் மேம்படுத்தப்பட்ட முரசொலி மாறன் பூங்காவை திறந்து வைத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். பூங்காவிற்குள் கலைஞர் நூற்றாண்டு நினைவு தூணும் திறப்பு. சட்டமன்ற தேர்தலையொட்டி நாளை திமுக சார்பில் திருச்சியில் மாநாடு. 10 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்ட ஏற்பாடு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அதிமுக சார்பில் இன்று மாலை பொதுக்கூட்டம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைமையில் பரப்புரை செய்கிறார் எடப்பாடி கே. பழனிசாமி. தடைகளை தகர்த்தெறிந்து தொடர்ந்து முன்னேறுங்கள் என உலக மகளிர் நாளையொட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. பெண்கள் மேற்கொள்ளும் பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் திராவிட மாடல் அரசு உடன் நிற்கும் என்றும் உறுதி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கனிமொழி தலைமையில் மகளிர் தின விழா. முதல்வர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. மகளிர் தினத்தையொட்டி தனது சொந்த தொகுதியில் கேக் வெட்டி கொண்டாடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி. எம்ஜிஆர் ஆட்சிக் காலத்திலிருந்தே பெண்களுக்கான திட்டங்களுக்கு அதிமுக முன்னுரிமை கொடுத்ததாகவும் பெருமிதம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் கொடுத்தோம், இதையும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய கொடுத்தோம். இன்னைக்கு பாருங்க ட்விட்டர்ல போட்டிருக்க அழகா என்னென்னலாம் செஞ்சுன்னு பார்த்து அதை உங்களுடைய தொலைக்காட்சியில வெளிப்படுத்துங்க. மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என அதிமுக அறிவித்ததையே முதல்வரும் அறிவித்துள்ளார். விஜயின் அறிவிப்பு குறித்து அவரிடம்தான் கேட்க வேண்டும் என எடப்பாடி கே. பழனிசாமி பதில். கட்சியுடைய நிலைப்பாட்டை கருதி அவள் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறாங்க. இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் கூட தான் இப்போ மகளிர் உரிமை தொகை 1000 2000 ரூபாக உயர்த்தப்படும் சொன்னேன். அதான் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இதையும் அவர்கிட்ட கேளுங்க ஸ்டாலின். நாளை மறுநாள் தொடங்குகிறது தவேக வேட்பாளர் நேர்காணல். உத்தேசமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களை நேர்காணல் செய்ய உள்ளார் கட்சியின் தலைவர் விஜய். தவேகவில் விஜயை தவிர வேறு வேட்பாளர் இல்லை. புதிய தலைமுறைக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சனம். இப்போ அவரே நின்னார்னு வைங்க, அவரே திரு விஜய் அவர்களே நின்றார்னா ஒருவேளை போட்டி என்பது வெற்றி பெறக்கூடிய வேட்பாளருக்கும் அவருக்கும் போட்டியாக மாறலாம். திரு விஜய் தவிர எனக்கு ஒன்றும் பெரிய வேட்பாளரே தெரியலையே. சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆலோசனை. முகுல் வாஸ்னிக், கிரிஷ் சோடங்கர், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னையில் ஆலோசனை கூட்டம் முடிந்து திரும்பும்போது கால் தடுமாறி விழுந்த கிரிஷ் சோடங்கர். மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்ட பிறகு உடல்நிலை சீரானது. புதுச்சேரியில் காங்கிரஸ் தான் கூட்டணிக்கு தலைமை. கிரிஷ் சோடங்கரின் கருத்தை தங்களது நிலைப்பாடு என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. எங்களை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர் சொன்னார் இல்லைன்னா சோடங்கர், கிரீஷ் சோடங்கர் சொன்னார். அதுதான் எங்களுக்கு ஏற்புள்ள கருத்து. மானாமதுரையில் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆகாஷ் என்பவர் உயிரிழப்பு. காவல்துறை கண்காணிப்பில் இருந்தவர் உயிரிழந்ததால் சர்ச்சை.
தப்பியோடும் போது கால் முறிந்ததால் மருத்துவமனையில் அனுமதித்ததாக காவல்துறை விளக்கம். காவல்துறை தாக்கியதிலேயே ஆகாஷ் உயிரிழந்ததாக அவரது தந்தை சந்தேகம். சிவகிலேருந்து மதுரை கொண்டு வந்தது. அதுக்கு பிறகுதான் சார் 2 போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க ஆகாஷுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கேன், அம்மா ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே வந்து பார்த்துருக்காங்க, பேசி இருந்திருக்கேன். நைட் அனுப்பியிருக்கேன். அதோட காலையில் வந்து இறந்துட்டோம்னு சொல்லுவேன் சார். இது எப்படி சார் நம்புறாப்புல இருக்குது சொல்லுங்க பாப்பா. உயிரிழந்த ஆகாஷின் உறவினர்கள் ராமேஸ்வரம் சாலையில் மறியல். போராட்டத்தால் மதுரை ராமேஸ்வரம் சாலையில் போக்குவரத்தில் பாதிப்பு. மானாமதுரையில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம். மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் ஆட்டோ ஓட்டுநர் குத்திக் கொலை. லெபனான் மீது இஸ்ரேல் படைகள் மீண்டும் தாக்கியதில் 12 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 300-ஐ கடந்தது. பஹ்ரைனில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை மீது ஈரான் தாக்குதல். அமெரிக்க ராணுவ தளங்கள் எண்ணெய் ஆலைகளை தொடர்ந்து குடிநீருக்கும் குறிவைப்பதால் அச்சம். கச்சா எண்ணெய் விலை உயர்வு. பல்வேறு நாடுகளில் தட்டுப்பாடு. அவசர கால சேமிப்பு எண்ணெயை விடுவிக்க இயலாது என ட்ரம்ப் அறிவிப்பு. கேஸ் சிலிண்டர் முன்பதிவில் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்த எண்ணெய் நிறுவனங்கள். வதந்திகளை நம்பி சிலர் கேஸ் இருக்கும் போதே முன்பதிவு செய்வதால் ஏற்படும் தட்டுப்பாட்டை தவிர்க்கவே நடவடிக்கை என விளக்கம். மேற்காசிய போரால் பங்குச்சந்தைகளிலும் பதற்றம். 4 நாட்களில் இந்தியாவிலிருந்து 21,000 கோடி ரூபாய் அந்நிய முதலீடுகள் வெளியேற்றம். குடியரசுத் தலைவரின் நிகழ்ச்சியை புறக்கணித்த மம்தா பானர்ஜியை பெண்கள் மன்னிக்க மாட்டார்கள் என பிரதமர் மோடி பேச்சு. பழங்குடியினரின் முக்கிய நிகழ்ச்சியை புறக்கணித்து விட்டதாகவும் விமர்சனம். பாஜகவின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் நடந்து கொள்வதாக மேற்குவங்க முதல்வர் மம்தா குற்றச்சாட்டு. மணிப்பூர், சத்தீஸ்கர் மாநிலங்களில் பழங்குடிகளுக்கு நடந்த கொடுமையை கண்டிக்காதது ஏன் என குடியரசுத் தலைவருக்கு கேள்வி. ஐக்கிய ஜனதா தள கட்சியில் இணைந்தார் முதல்வர் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார். பீகார் துணை முதல்வராக நியமிக்கப்பட வாய்ப்பு. பஞ்சாபில் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஆம் ஆத்மி அரசு அறிவிப்பு.